மீகா 4:14 சொல்லுது, தனித்து வாசமாயிருக்கிற உன் சுதந்திரமாகிய மந்தை. தேவனுடைய சபை எங்கே காணப்பட வேண்டும்னா தனித்து வாசம் பண்ண வேண்டும். தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்பது உலக காரியங்களை விட்டு தேவ சமூகத்துல, தேவனுடைய அன்புல முழுகி தேவ சமூகத்துல தனியாய் வாசம் பண்ண வேண்டும். மந்தை வெற்றி அடைய வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் மாமிசத்தையும் பிசாசையும் உன் பாவத்தையும் வென்று வெற்றி அடைகிற அந்த உணர்வு உனக்குள்ள வேண்டும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆழை விழுங்கலாமோ என்று பிசாசு சுற்றி அலைகிறான். பாவம் வீட்டு வாசப்புள்ள படுத்திருக்கும். தினம் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். தினம் நீ பரிசுத்தப்பட வேண்டும். தனித்து வாசம் பண்ணுறது என்பது நீ தனித்து ஜெபித்தாதான், தனித்து தேவனோடு இருந்தாதான் நீ யார் என்பதை தேவன் உனக்கு விலக்கி காண்பிப்பார். தேவனோடு நம்ம தனித்து வாசம் பண்ணதான் நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும், நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும்.